இட்ஸ் போட் சினிமாலைக்கு இந்த இப்படி ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது. என்ன அப்படின்னா வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணார். அதாவது நீங்கள் போய் நாமினேட் பண்ணுறீங்க. ஸோ ஒருத்தருக்கே வந்து ஒரு 10 ஓட்டு விழுது. ஏன் உங்களுக்கெல்லாம் மற்றவங்களாம் கண்ணுக்கே தெரியலையா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணார். இது எதுக்காக அட்ரஸ் பண்ணார் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து குரூப்பிசம் நடக்குது. ஸோ அக்கா, தங்கச்சி, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஓட்டு போடாமல் மற்ற ஆளுக்கே வந்து ஓட்டை போட்டு எல்லாத்தையும் வந்து நாமினேஷனுக்கு வந்து அனுப்புகிறாங்கல்ல, அந்த மேஜராக வந்து ஓட்டு போட்டு. ஏன் நிறைய பேர் இங்கே விளையாடாமல் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக வந்து ஒரு கொஷின் கேட்டிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா, கமருதீன் வந்து திடீர்னு வந்து இதை பற்றி அடிக்கடி அவர் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அப்பப்போ வந்து சொல்லியிருப்பார். பட் இப்போ வந்து விஜய் சேதுபதி சொன்னோடனே அது வந்து டக்குன்னு வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சோ என்னமோ தெரியல. கமருதீன் வந்து அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி, ஒரே டைம் வந்து எப்புட்றா 10 பேரை வந்து குத்துவீங்க, அது கஷ்டமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபேவராக வந்து ஒரு பாயிண்ட் வந்து கமருதீனுக்கு வந்து கிடச்சிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்றைக்கி கமருதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டும் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த வாரம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த வாரம் நல்லா தான் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் ஸ்டில் வந்து அவர் விஜய் சேதுபதி முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து லேக் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த வாரம் எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஸோ விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இடையில மியூச்சுவலாக ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறனால தான் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் எழுதுகிற மேட்டர் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து தோணுது. மேபி அதை திரும்பவும் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா வந்து இப்போ எப்படி எஃப்ஜே வந்து வெட்டிடுவேன் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு விட்டாங்க. செகண்ட் இப்போது ரெட் கார்டு வார்னிங் அளவுக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு வார்னிங் திரும்பவும் வந்து இவங்களுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கமருதீன் திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா. பட் இப்போ வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் வந்து வந்துட்டாங்க. ஸோ உனக்கு நான் இருப்பேன், ஸோ கேர் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.